ஃபைன். ஸோ லைக் நம்ம லாஸ்ட் செஷன்ல இருந்து லைக் நம்ம ஆன்சிபிளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ஆன்சிபிள்ல லைக் நம்ம அடாக் கமெண்ட்ஸ் பத்தி பேசணும். அதுக்கப்புறமா நம்ம ஆன்சிபிள்ல பிளே புக்ஸை பத்தி பேசணும். ஸோ லைக் நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல லைக் ஒரு சிம்பிள் பிளே புக்ஸ் பார்த்தோம். நம்ம நேத்து லைக் வி ஹேவ் இன்டெப்தா கொஞ்சம் பிளே புக்ஸ்ல யூஸ் பண்ற வேரியஸ் மாடியூல்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இன்னைக்கு லைக் ஐ வுட் லைக் டு டிஸ்கஸ் அபவுட் த ஒன் ஆஃப் தி பிளே புக். ஸோ அந்த பிளே புக் நான் எதுக்காக யூஸ் பண்றேன்னா டிப்ளாய்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்றேன். ஸோ லைக் தேர் வாஸ் ஒன் டாஸ்க் டு மீ. ஸோ அந்த டாஸ்க்கை நம்ம வந்து ஒரு பிளே புக்கா வச்சு லைக் அதை நம்ம இப்போ லைக் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்கோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, லைக் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனை எந்த லாங்குவேஜ் எழுதுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜாவா லாங்குவேஜ் எழுதுறாங்க. ஸோ அந்த ஜாவா லாங்குவேஜை எப்படி இவங்க பேக் பண்றாங்கன்னா வாரா பேக் பண்றாங்க, பில்ட் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் மிடில் வேர்ல பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்கிட்ட கொடுத்த மிடில்வேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பாச்சி டாம்கேட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் மிடில்வேர் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட ஹெச்டிடிபிடின்றது ஒரு மிடில்வேர், கரெக்டுங்களா? இப்போ லைக் நீங்க உங்களோட ஹெச்டிடிபிடில எந்த லொகேஷன்ல உங்களோட HTML ஃபைல்ஸை வைப்பீங்க? where.www/html where www.html அப்படின்ற ஒரு பாத்ல வைப்பீங்க, கரெக்டா? சோ அப்போ இந்த அப்பாச்சி டாம்கேட்டுக்கு ஒரு பாத் இருக்கு. சோ அந்த ஒரு ஃபோல்டரை நம்ம என்ன சொல்லுவோம்னா வெப் ஆப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் சொல்லுவோம். அப்போ அவன் என்ன சொல்றான்னா இந்த வார் ஃபைல கொண்டு போயிட்டு எனக்கு வெப் ஆப்ஸ்ல போடு அப்படின்னு சொல்றான். சோ இப்போ இங்க எனக்கு எத்தனை டாஸ்கா நான் அதை எழுத போறேன்னா, சோ நம்ம மை டாஸ்க் நம்பர் 1 is to download the Java. So task number 2 is download the Tomcat. So இப்போ நான் டவுன்லோட் பண்ற Tomcat இப்போ எனக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா zip ஃபார்மேட்ல இருக்கும். So இந்த டாஸ்க் நம்பர் 3 என்னன்னு கேட்டீங்கன்னா unzip the Tomcat. So fourth டாஸ்க் என்னன்னா இங்க என்கிட்ட ஒரு வார் ஃபைல் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க sample.warன்னு என்கிட்ட ஒரு வார் ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். why? Because என்கிட்ட எந்த டெவலப்பரும் இல்ல. லைக் so no developer is going to generate me the war file. So நானே என்ன பண்ணிக்கிறேன், கூகுள்ல இருந்து இந்த sample.war ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ என்னோட fourth டாஸ்க் என்னன்னா copy the sample.war to எங்க நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணனும், என்னோட டாம்கேட்டுக்குள்ள இருக்கிற வெப் ஆப்ஸ் ஃபோல்டர்ல நான் பண்ண போறேன். சோ ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா என்னோட டாம்கேட்டை ஸ்டார்ட் த டாம்கேட் சர்வீஸ். ஸோ நான் டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ பேசிக்கா இப்போ டிப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னன்னா லைக் நீங்க டெவலப் பண்ண ஒரு கோடை உங்க எண்ட் யூசர் பாக்குற அளவுக்கு நீங்க கொண்டு போய் வைக்கணும். ஸோ இப்போ நான் இந்த டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கான ரோட் மேப் இது. ஸோ நான் ஜாவால கோட் எழுதுறேன், நான் எழுதுற ஜாவா ஃபைல வார் ஃபைலா மாத்துறேன், அதை கொண்டு போயிட்டு ஒரு மிடில் வேர்ல பிளேஸ் பண்றேன். ஸோ இந்த ஒரு ரோட் மேப்பை நான் வந்துட்டு ஒரு 5 டாஸ்கா பிரேக் பண்ணிருக்கேன். ஸோ ஜாவாவை டவுன்லோட் பண்றது, டாம்கேட்டை டவுன்லோட் பண்றது, டவுன்லோட் பண்ண டாம்கேட்டை அன்சிப் பண்றது, அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்க அப்ளிகேஷன் ஃபைல் which is nothing but sample.war ஃபைல என்னோட டாம்கேட்ல போடுறது, ஃபைனலி என்னோட டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்றது. ஸோ இப்போ இந்த deployment.yaml அப்படின்னு ஒரு ஃபைல் எழுத போறேன். அந்த ஃபைல்ல இந்த வேலைலாம் பண்ண போறேன். ஸோ நவ் did you get an idea what I'm going to do? நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஒரு மேலோட்டம் புரியுதா? சரி. So let's come back. So let's see the playbook for this particular task. So இப்போ நான் இந்த playbook எழுதுறேன். So இந்த playbookல நான் ஃபர்ஸ்ட் ஒரு மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன். So இந்த டாஸ்க்ல நான் ஃபர்ஸ்ட் மாடியூல் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட M அப்படின்ற பேக்கேஜ் மேனேஜரை அப்டேட் பண்ணிருக்கேன். நான் இங்க எப்படி அப்டேட்னு சொல்றேன், ஏன்னா என்னோட ஸ்டேட்ல நான் என்ன கொடுத்திருக்கேன், லேட்டஸ்ட். So latest means update. So இங்க ஸ்டார்னு கொடுத்திருக்கேன்ல, இந்த ஸ்டாரோட அர்த்தம்னா ஆல். So லைக் நம்ம ஜெனரலா எப்படி கொடுப்போம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரலி how we will be giving is m update னு கொடுப்போம். So m update கொடுத்தா என்ன ஆகும், m கிட்ட இருக்கிற எல்லா பேக்கேஜஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். So இதை நீங்க ஆன்சிபிள் பிளேபுக்கா எழுதும்போது இந்த நேம்ன்ற இடத்துல ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் ஆல் த பேக்கேஜஸ் இன்சைட் த m repository. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன நடக்கும், என்னோட M ரெபாசிட்டரி அப்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நான் இங்க என்ன யூஸ் பண்றேன் பாருங்க, சேம் M மாடியூல் யூஸ் பண்றேன். அண்ட் இங்க என்னோட ஜாவா
version 1.8 நான் இன்ஸ்டால் பண்றேன். ஓகே, so this is going to be my second task. So third task is to download the Apache. So Apache நான் எங்க டவுன்லோட் பண்றேன்னா என்னோட official documentation இருந்து நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். So like I'm going to the official documentation. கீழ என்கிட்ட பாத்தீங்கன்னா ரிலீசஸ் இருக்கும். இந்த ரிலீசஸ்ல like I'm going to choose the 9.0.70 version. So இங்க இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணா உங்களுக்கு இதோட லேட்டஸ்ட் லிங்க் கிடைச்சிடும். டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க், இந்த லிங்க் நான் உங்களோட சாட் பாக்ஸ்லயும் ஷேர் பண்றேன். சரியா? சோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் ஒரு மாடியூல் யூஸ் பண்றேன். அந்த மாடியூலோட பேரு get URL. So evening like I got an opportunity to attend Maverick. So அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா எனக்கு Ansible தெரியுமான்னு கேட்டாங்க. எஸ் தெரியும்னு சொன்னேன். அப்போ Ansibleல மாடியூல்ஸ் என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. எஸ். நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண ஒரு 5 மாடியூல் பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ லைக் அப்போ இந்த get URL அப்படின்ற ஒரு மாடியூலையும் நான் வந்துட்டு சேர்த்து சொன்னேன். ஸோ get URL மாடியூல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு URL இருந்து, ஸோ இன்டர்நெட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான ஒரு மாடியூல் வந்து get URL. நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த URL இருந்து என்னோட Apache wget என்னது ப்ரோ? wget உங்க லினக்ஸ்ல கொடுக்கிறதுங்க. நான் இப்ப ப்ளே புக் பேசிட்டு இருக்கேன். ஓகே, get vget அப்ப ரெண்டுமே ஒண்ணு இல்ல அப்படியே. நான் கிளாஸ் முடிச்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவா? சரி ப்ரோ. So like in the playbook like I'm using the get URL module. So in the get URL module ஓட syntax பாத்தீங்கன்னா it is URL. So எங்க இருந்து நீங்க எதை டவுன்லோட் பண்ண போறீங்களோ அதோட URL லிங்கை இங்க நீங்க பேஸ்ட் பண்ணணும். And dest, so dest stands for the destination. நீங்க டவுன்லோட் பண்ற பேக்கேஜ உங்க லோக்கல் மிஷின்ல எங்க வைக்க போறீங்க அப்படின்றத இங்க நீங்க டிஃபைன் பண்ணணும். So finally மோடுன்றது ஒன்றும் கிடையாது. நீங்க பை டிஃபால்ட்டா ஒரு விஷயத்தை வெளியில இருந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு வெறும் ரீட் பர்மிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், 777 கொடுக்குறேன், which is nothing but read write execute for owner user and the group. ஸோ இப்போ இந்த மாடியூல்ல நான் என்ன பண்றேன்னா என்னோட அஃபிஷியல் சைட்ல இருந்து டாம்கேட்டை டவுன்லோட் பண்றேன். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ண போற டாம்கேட் பாத்தீங்கன்னா இட் இஸ் இந்த ஜிப் ஃபார்மேட். ஸோ இப்போ ஜிப்பா இருந்தா நான் அன்சிப் பண்ணும். ஸோ அதை நான் எப்படி பிளே புக்ல பண்றேன்னா, என்னோட Ansible பிளேபுக்ல அன்சிப் பண்றதுக்குன்னு என்கிட்ட ஒரு மாடியூல் இருக்கு. அந்த மாடியூலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா unarchive. சோ நான் இப்ப அந்த unarchive மாடியூலோட சின்டாக்ஸ் எடுத்துக்கிட்டு என்னோட zip ஃபோல்டர் எங்க இருக்கு அதை நான் சோர்ஸ்னு ஸ்பெசிஃபை பண்றேன். இப்போ நான் இங்க டவுன்லோட் பண்ண டாம்கேட் எங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, யூசர் லோக்கல்குள்ள தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அதுதான் என்னோட சோர்ஸ் லொகேஷன். ஸோ யூசர் லோக்கல் அதுக்குள்ள இருக்கிற என்னோட Apache டாம்கேட். ஸோ இந்த வெர்ஷன் 9.70. இப்போ நான் அன்சிப் பண்ணி எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் டெஸ்டினேஷன். ஸோ நான் அன்சிப் பண்ணி அதே லொகேஷனுக்குள்ள நான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். அண்ட் தென் என்னோட ஸ்லேவ் மிஷின் எல்லாமே ரிமோட் லொகேஷன்ல இருக்கு. அதனால இது வந்து என்னோட ரிமோட் சோர்ஸ். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்றது ஐம் நாட் டவுன்லோடிங் இன் த மாஸ்டர், ஐம் டவுன்லோடிங் இன் த ஸ்லேவ் மிஷின். ஸோ அதை தான் நான் ரிமோட் சோர்ஸ்ல டிஃபைன் பண்றேன். தென் ஸோ நான் அன்சிப் பண்ண ஃபோல்டருக்குமே ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட் அப்படின்ற 3 பர்மிஷனும் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலி நான் இப்போ என்ன பண்றேன்னா என்கிட்ட இருக்கிற இந்த அப்ளிகேஷன் ஃபைல் sample.war ஃபைல, இந்த sample.war ஃபைல் உங்களுக்கு எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களோட மாஸ்டர் மிஷின்ல இருக்க போகுது. ஸோ மாஸ்டர் மிஷின்ல எப்படி இருக்க போகுது, யூசிங் த wget கமாண்ட் யூ ஆர் கோயிங் டு டவுன்லோட் தி sample.war ஃபைல். ஸோ ஜஸ்ட் அஸ்யூம் நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன்னு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன், கரண்ட் டைரக்டரியில இருக்கிற sample.war ஃபைல காப்பி பண்ணி எந்த லொகேஷன்ல பேஸ்ட் பண்ண சொல்றேன் பாருங்க, யூசருக்குள்ள. இங்க தானே நீங்க வந்துட்டு அன்சிப் பண்ணி வச்சிருக்கீங்க, யூசருக்குள்ள லோக்கல்குள்ள 9.70 அப்பாச்சி வெர்ஷனுக்குள்ள வெப் ஆப்ஸ் ஃபோல்டருக்குள்ள நீங்க பேஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ இப்போ இந்த வெப் ஆப்ஸ் ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கும், sample.war அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஃபைனலி உங்களுக்கு இந்த டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டாஸ்க் இது உங்களோட டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிளே புக் வழியா உங்க ஸ்லேவ் மிஷின்ல ஒரு கமாண்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும், ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு யூஸ் த ஷெல் மாடியூல். இப்போ பாருங்களேன், நான் என்ன பண்றேன், யூசருக்குள்ள லோக்கல்குள்ள இருக்கிற அப்பாச்சிக்குள்ள எனக்கு பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த பின் ஃபோல்டர் எப்பவுமே லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம்ல பின்னு ஒரு ஃபோல்டரை நீங்க பாத்தீங்கன்னா
அந்த பின்னு ஃபோல்டருக்குள்ள தான் அந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்றது, ஸ்டாப் பண்ற எல்லா ஃபைல்ஸுமே இங்க இருக்கும். ஸோ இப்போ இந்த பின்னுக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்த அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான ஸ்டார்ட் அப் ஃபைல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாடியூல் உங்களுக்கு என்ன பண்ணும், ஸ்லேவ் மெஷின்ல இந்த பாத்ல இருக்கிற இந்த startup.sh ஃபைல கால் பண்ணும். சரியா? அப்போ நான் இங்க எதுக்கு இங்க ஆண்ட் சிம்பிளும் நோ ஹப்பும் போட்டிருக்கேன்னா, இந்த நோ ஹப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நோ ஹேங் அப். இந்த ஆம்பர்சன் சிம்பிள் என்னன்னா பேக் எண்ட்ல ரன் ஆகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் என்னோட புட்டியில லான்ச் பண்ணிட்டேன். டாம் கேட்ல லான்ச் பண்ணிருக்கேன். சோ என்னோட புட்டியில நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ என்னோட அப்ளிகேஷனை அவுட் சைட் த வேர்ல்டுல இருந்து நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்டர்நெட் வழியா நீங்களும் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்னோட லேப்டாப்ல நான் புட்டியை க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன ஆகும், சைட் கான் பி ரீச்டு வரணும். அந்த மாதிரி வரலாமா? வரக்கூடாது இல்லையா? சோ நீங்க என்னதான் உங்க செஷன் க்ளோஸ் ஆனாலும் உங்களோட சர்வர் பேக் எண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது பேக் எண்ட்ல ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆண்ட் சிம்பிள உங்களோட லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம்ல கொடுப்பீங்க. ஓகே, சோ ஒன்ஸ் அகைன் லைக் நான் இத ரிப்பீட் பண்றேன், புரியலனா கேளுங்க. First what I'm doing, I'm just updating my package. Then I'm installing Java. அதுக்கப்புறமா get URL அப்படின்ற ஒரு மாடியூல போட்டு என்னோட டாம்கேட்டை டவுன்லோட் பண்றேன். சோ டவுன்லோட் பண்ண டாம்கேட் பாத்தீங்கன்னா எனக்கு zip ஃபைல்ல இருக்கு, அதனால நான் இத unzip பண்றேன். நெக்ஸ்ட் வாட் ஐம் டூயிங் இஸ், என்கிட்ட இருக்கிற sample.war ஃபைல என்னோட ஸ்லேவ் மெஷின்ல இருக்கிற டாம்கேட்ல வெப் ஆப்ஸ் ஃபோல்டர்ல போடுறேன். ஃபைனலி என்னோட டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்றதுக்காக ஷெல் மாடியூலை யூஸ் பண்ணி இந்த startup.sh ஃபைல பேக் எண்ட்ல கால் பண்றேன். சோ இப்போ என்னோட டாம்கேட் ரன் ஆகும் அண்ட் அதுல என்னோட sample.war ஃபைல் ரன் ஆகும். So this is the playbook that I would like to explain to you. So இப்போ உங்களோட doubts you can ask. அந்த அன்ஆர்கைவ்ல ரிமோட் சோர்ஸ் சொன்னீங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியும்? ரிமோட் சோர்ஸ் எஸ் கொடுத்திருக்கோம். இந்த சோர்ஸ் டைரக்டரி எங்க இருக்கு? யூசர் டாட் லோக்கல். அது மாஸ்டர்ல இருக்கா ஸ்லேவ்ல இருக்கா? மாஸ்டர்ல இருக்கு. மாஸ்டர்ல இருக்கா ஸ்லேவ்ல இருக்கா? ஸ்லேவ்ல தான் டவுன்லோட் பண்ணோம். சோ ஸ்லேவ்ல தான் இருக்கும். சரி, அப்போ அந்த ஸ்லேவ்ன்றது ரிமோட் லொகேஷன்ல இருக்க ஒரு மெஷினா? ஆமா. சோ அத டினோட் பண்றது தான் ரிமோட் சோர்ஸ். ஓகே ஓகே. யாரோ wget கேட்டாங்க. wgetன்றது உங்களோட கமாண்ட் லைன்ல நீங்க கொடுக்கிறது லினக்ஸ் கமாண்ட். நான் இங்க யூஸ் பண்றது மாடியூல், பிளேபுக் மாடியூல் இது. சோ இந்த URLன்றது என்னோட பிளேபுக் வழியா என்னோட ஸ்லேவ் மெஷின்ல ஒரு பேக்கேஜை டவுன்லோட் பண்றது. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. சோ இந்த பிளேபுக் புரியுதா உங்களுக்கு? சோ இந்த மாடியூல்ஸ்ல வந்து இப்போ get URL மாடியூல்ல வந்து இப்படிதான் எழுதணுமா? get URL கீழ URL டெஸ்டினேஷன் மோட், இது இந்த மூணு தான் வருமா? அதுதான் அந்த மாடியூலோட அதான் இல்லையா? இல்ல நான் ப்ளே ஓகே. One minute, let me show you. So என்ன பண்ணுது, download files from HTTP or FTP. சோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்றது HTTPS தான் டவுன்லோட் பண்றோம். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல. இந்த சைட் வந்துட்டு HTTPS சைட். இது நான் காப்பி பண்ணி இங்க போடுறேன். எனக்கு என்னோட புரோட்டோகால் HTTPSல காட்டும். தெரியுதா? ஆமா ஆமா. ஓகே, சோ இந்த மாதிரியான சினாரியோக்கு நான் get URL போவேன். சோ இந்த get URL ஓட சின்டாக்ஸை நான் எடுத்து பார்த்தா இந்த சின்டாக்ஸை நான் எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ஓகே, थैंक यू. சோ உங்களோட நீஷ்க்கு ஏத்த மாதிரி இங்க வந்து ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க டவுன்லோட் பண்றீங்க, அதை நீங்க வெரிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு செக்ஸம் வேணும், ஒரு கீ அடிஷனலா வேணும்னா அந்த செக்ஸமோட பாராமீட்டர் இங்க இருக்கும். சோ லைக் உங்களோட நீஷ்க்கு ஏத்த மாதிரி எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஷெல் மாடியூல் எதுக்கு சொன்னீங்க? உங்க ஸ்லேவ் மெஷின்ல ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக. ஓகே. எக்ஸிக்யூட் ஷெல் எல்லா மாடியூலுக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா? ஆமா.
ஸோ உங்களோட டார்கெட்டட் மெஷின்ஸ்ல ஒரு கமாண்டை நீங்க பாஸ் பண்றதுக்காக. ஓகே, இன்னொரு முறை அந்த பிளே புக் மட்டும் காமிச்சிருங்களேன். சரி, கோ த்ரூ. யாராவது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. இப்போ இன்னொரு டவுட், இப்போ sample.var வந்து நீங்க அந்த வெப் ஆப்ஸ் ஃபோல்டர்ல போட்டதுக்கு அப்புறம் அதை கால் பண்றதுக்கு எப்படி கால் பண்ணுவீங்க? சரி, நான் உங்ககிட்ட ரிவர்ஸ் क्वेश्चन கேக்குறேன். இப்போ நான் என்னோட httpd குள்ள நான் வேற www.html போட்டதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணுவேனா? இல்ல இல்ல, ரைட்டா? சோ அப்போ எனக்கு என்னோட டாம்கேட்ல நான் சாம்பிள் வார் ஃபைல எப்படி நான் கால் பண்ணி காட்ட போறேன், அவுட்புட்டை காட்ட போறேன்னா, like first let me run the playbook and then like let me show you how I'm going to call that sample.war file. சரியா? ஓகே. சோ சிம்பிளா இப்போ நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்பாச்சில இந்த ஒரு பர்టిక్యులர் ஃபோல்டர்ல நீங்க ஒரு index.html போட்டுட்டீங்கன்னா நீங்க ஜஸ்ட் உங்களோட ஐபி அட்ரஸ் போட்டு என்டர் தட்டின உடனே உங்களுக்கு அவுட்புட் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு டாம்கேட்ல வரும். பட் இன்கேஸ் உங்க வெப் ஆப் ஃபோல்டர்ல உங்களுக்கு வந்து ஒரு 4-5 அப்ளிகேஷன் 4-5 வார் ஃபைல் இருக்குன்னா எந்த அப்ளிகேஷனை கால் பண்ணணுமோ அந்த அப்ளிகேஷனோட நேமை நீங்க யூஆர்எல்ல பாஸ் பண்ணணும். ஓகே அதை நான் பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே. So let's execute this playbook. Hope everything is clear. So first என்னோட பேகண்ட create launch பண்ணி அதுக்குள்ள என்னோட கீஸை போட்டுக்கிறேன். Allow agent forwarding. So ஒரு YAML ஃபைல எழுதுறோம். ஸோ இப்போ நம்ம பேசின பிளேபுக் கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ansible -playbook -i slash.text என்னோட playbook name. So each one task it will execute. So the task will be executed one by one. So after this, like we will get started with the Ansible roles. அதுக்கப்புறமா Ansible vault பார்ப்போம். Okay. Finally, like I have some interview questions for you. அதை பார்த்துட்டு like let's wind up Ansible. சரி. So here comes the error. So can anyone say what is the error? இது என்ன எரர்னு தெரியுதா? Guys, see my screen. இல்ல எங்கேயும் பார்க்காதீங்க. ஸ்லே மெஷின் ஏதோ ரன் ஆகலையா? இல்ல அந்த லொகேஷன்ல sample.var இல்லன்னு சொல்லுது. அந்த லொகேஷன்ல sample.var வந்து அந்த லொகேஷன்ல இந்த லொகேஷன் home.ec2.userல தேடுது. இந்த லொகேஷன் என்கிட்ட sample.var னு ஒரு ஃபைல் இருக்கா? இல்லையே, வெப் ஆப்ஸ்ல தான போட்டோம். வெப் ஆப்ஸ்ல நம்ம போடவே இல்ல. ஓ, அது இனிமேல் தான் போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன பண்ண போறேன்னா என்னோட sample.var ஃபைலை டவுன்லோட் பண்ண போறேன். நான் டவுன்லோடே பண்ணலையா? சோ அதனால தான் எரர். சோ லைக் இந்த லிங்க் காப்பி பண்ணிட்டு let me go and download that
sample.war file first. இங்க பாருங்க, இங்க நான் wget command யூஸ் பண்றேன் பாருங்க. சோ இப்போ என்னோட sample file கிடைச்சிடுச்சா? இங்க இந்த permissions நான் கொஞ்சம் sort out பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட playbook let me run. So என்னோட playbook successfully execute ஆயிடுச்சு. So execute ஆனதை நம்ம எப்படி பார்ப்போம்? So Tomcat வந்துட்டு ஒரு particular port numberல run ஆகக்கூடிய ஒரு tool. So உன்னோட Tomcat பாத்தீங்கன்னா it will be running in the port number 80 and 80. So இப்போ பாத்தீங்கன்னா என்னோட Tomcat 8080ல it is running. Okay. So இப்போ இதுக்குள்ள நான் வெப் ஆப்ஸ் குள்ள வந்துட்டு என்னோட sample.war file போட்டிருக்கேன் via playbook. கரெக்ட்டா? அப்போ அந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷனை எப்படி கால் பண்ணுவோம்னா இப்படி தான் கால் பண்ணுவோம். இப்படி கால் பண்ணும்போது அந்த sample.war file குள்ள இந்த கண்டென்ட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்காக ஜாவால கோட் எழுதி இருக்காங்க. புரியுதுங்களா? How the deployment happening? Guys? Yes, bro. Any difficulty in understanding this? wget பண்ணிட்டு திரும்ப நீங்க playbook அந்த கமாண்ட் ரன் பண்ணீங்களா, எக்ஸிக்யூட் பண்ணீங்களா? ஆமா ஆமா ஆமா. வேற எதுவும் பண்ணல, just wget பண்ணிட்டு திரும்ப நம்ம எரர் வந்தது. என்ன எரர் வருதுன்னா இந்த ஹோம் EC2 யூசருக்குள்ள அந்த sample.war file இல்லன்னு வந்தது. சோ உடனே என்ன பண்ணேன், இந்த war file இங்க டவுன்லோட் பண்ணேன். சோ எனக்கு war file கிடைச்சிடுச்சு. இந்த war file க்கு பர்மிஷன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப என்னோட playbook ரன் பண்ணேன். playbook ரன் பண்ண உடனே ஒரு டாஸ்க் ரன் ஆகிட்டு இருக்கு. சோ Ansible idempotent ஆல்ரெடி ரன் ஆன டாஸ்க் எல்லாமே எனக்கு ஓகேல வந்துடுச்சு. சோ இந்த சாம்பிள் ஃபைல காப்பி பேஸ்ட் பண்ற டாஸ்க் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. அது கூட சேர்த்து எனக்கு என்னோட Apache Tomcat சர்வீஸும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சோ அதோட அவுட்புட்டை நான் வந்துட்டு என்னோட ப்ரௌசர்ல பப்ளிக் ஐபி வித் போர்ட் நம்பர் Ansibleோட உங்களோட Tomcatோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் 8080. சோ 8080 போட்டா என்னோட Tomcat வரும். சோ நான் உள்ள போட்டிருக்க அப்ளிகேஷனை இந்த மாதிரி தான் கால் பண்ணுவேன். This is how I will be calling my application. புரியுதா? Fine. சரி. So now let's jump into Ansible roles. So first classல Ansible roles அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஒன்லைன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன். யாராவது எழுதி வச்சிருந்தா திரும்ப சொல்லுங்க பாப்போம். ஃபோல்டரா இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஃபோல்டரா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்வோடும் சொன்னேன். reusable. Very good. So இந்த ரெண்டு காம்போனன்ட்டை இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு பிளே புக் பார்த்தோம். என்ன பிளே புக் பார்த்தோம்னா இந்த 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 பிளே புக் எடுத்துப்போமே. சரி, இந்த பிளே புக்ல நான் இங்க என்ன பண்றேன் பாருங்க, வேரியபிள்னு ஒரு காம்போனன்ட்டை ஆட் பண்றேன். டாஸ்க்னு ஒரு காம்போனன்ட்டை எழுதியிருக்கேன். அப்படியே பார்த்தா ஹேண்ட்லர்ஸ்னு ஒரு காம்போனன்ட் ஆட் பண்ணிருக்கேன். அப்போ ஒரு பிளே புக்ல எனக்கு 3 காம்போனன்ட் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இமேஜின் நீங்க வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல்காக ஒரு பிளே புக் எழுதுறீங்க. அப்போ லைக் உங்களோட பிளே புக்கோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ பிளே புக் சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக லைக் நீங்க நிறைய ஹேண்ட்லர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி லைக் நிறைய காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணுவீங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பிளே புக் ரொம்ப பெருசா இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கும், அது ரன் பண்ணும்போது டைம் ரொம்ப எடுத்துக்கும். அண்ட் மோர் ஓவர் அந்த பிளே புக்ல எழுதியிருக்கிற ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் கோட நீங்க திரும்ப ரீயூஸ் பண்ணணும்னா முடியாது. ஒரு பர்டிகுலர் பிளாக்கை மட்டும், ஒரு ஹேண்ட்லரை மட்டும் நீங்க எடுத்து தனியா ரன் பண்ண நினைச்சா முடியாது. கரெக்டா? சோ இந்த மாதிரி தனியா பிளக் அவுட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாம் பிளே புக்கை நீங்க ஒரு லார்ஜ் ஸ்கேல் எழுதும் போது சின்ன டிஸ்அட்வான்டேஜஸா நீங்க பாப்பீங்க. இது எல்லாம் ஓவர் கம் பண்ண வந்ததுதான் உங்களோட Ansible ரூல்ஸ். ஸோ இப்போ Ansible ரூல்ஸ்னா என்ன இருக்குன்னா, இப்போ டாஸ்க்னு ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாஸ்க்கும் அந்த டாஸ்க் ஃபோல்டர் தான் வைக்கீங்க.
ஓகே. ஸோ இப்போ என்னோட ஆன்சிபிள் ரூல்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபோல்டரா இருக்கும். டிஃபால்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். என்கிட்ட ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, sample.var ஃபைல், index. அது எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ள போட்டுருவோம். ஹேண்டிலர்ஸ், இப்போ என்கிட்ட ஒரு 100 ஹேண்டிலர் இருக்குன்னா அந்த 100 ஹேண்டிலர்ஸையும் இந்த ஹேண்டிலர்ஸ் ஃபோல்டருக்கு உள்ள இருக்கிற இந்த main.ml எழுதுவோம். இப்போ என்கிட்ட ஒரு 1000 டாஸ்க் இருக்குன்னா அது எல்லாத்தையும் இதுக்குள்ள எழுதுவோம். ஸோ லைக் என்கிட்ட நிறைய டெஸ்ட் ஃபைல் இருக்கு, இன்வென்ட்ரி ஃபைல் இருக்கு, அதெல்லாம் இங்க எழுதுவோம். இப்போ என்கிட்ட இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ என்னோட ஒரு பிளே புக்ல எல்லாமே எழுதாம அதை செப்பரேட்டா ஒரு ஃபோல்டரா மெயின்டைன் பண்றத நம்ம ஆன்சிபிள் ரோல்ஸ்னு சொல்றோம். ஸோ இதோட பியூட்டியே என்னன்னா ஃபோல்டரா தனியா மெயின்டைன் பண்றதும் அண்ட் இதை மட்டும் நம்ம தனியா பிளக் அவுட் பண்ணி கோட ரீயூஸ் பண்றது தான் இதோட பியூட்டியே. ஸோ ஆன்சிபிள் ரோல்ஸ் வந்துட்டு இதுதான். ஸோ திஸ் சர்வ்ஸ் த ஆன்சிபிள் ரோல்ஸ். ஸோ திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் ஆன்சிபிள் ரோல்ஸ். சரி, புரியுதா? Ansible roles allows you to develop reusable automation components by grouping and encapsulating related automation artifact like configuration file, templates, task and handlers. So இது வந்துட்டு தனித்தனியா ஃபோல்டர்ல போடுறத நம்ம Ansible roles னு சொல்றாங்க. So இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, so it is easy for sharing and reuse. So இதெல்லாம் தான் உங்களோட Ansible ரோல்ஸ்க்கு கீ பாயிண்ட். புரியுதா? பேசிக்கா ஒரு பிளே புக் எப்படி இருக்கும், ஸோ அது ஆன்சிபிள் ரோல்ஸ்ல எப்படி இருக்கும்னா தனித்தனியா ஃபோல்டரா இருக்கும். ஒரு காம்பனண்ட்டும் ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கும். புரியுதா? எஸ், கிளியர் புரியுது. சரி. So first what I'm going to do is I'm just going to create a role in my machine. So இப்போ நான் இங்க என்னோட ஒரு ஆன்சிபிள் ரோலை கிரியேட் பண்ண போறேன். ஆன்சிபிள் -galaxy init உங்களோட ரோலோட பேரு. இப்போ நான் கிரியேட் பண்ண ரோலோட பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா மை நியூ ரோல். என்னோட ரோல் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. So now I'm getting into the role and I'm checking the list of folders that I have been created. So these are all the various folders. So இங்க D னு ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா, அதனால இது நம்ம டைரக்டரின்னு சொல்லுவோம். So இது எல்லாமே நம்மளோட ஃபோல்டர்ஸ். So இப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ளேயுமே ஒரு ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ எனக்கு நிறைய ஹேண்டிலர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹேண்டிலர்ஸ் மாடியூலுக்குள்ள தான் நான் போடுவேன். இப்போ என்கிட்ட நிறைய டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கிட்டா இந்த டாஸ்க்குள்ள நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் நான் செக்ரிகேட் பண்ணி செப்பரேட் பண்ணி எழுத போறேன். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா, இந்த மாதிரி இஃப் ஐ வாண்ட் டு சி என்னோட சர்வர்ல நான் ட்ரீ அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்றேன், ட்ரீன்னு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன். இந்த ட்ரீ பேக்கேஜ் எனக்கு என்ன பண்ணுனா என்னோட ரோல்ஸை அந்த ஹைரார்கி ஸ்ட்ரக்சர்ல காட்டும். இங்க பாருங்களேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் டு சி as the இந்த ஹைரார்கி ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ரோலுக்குள்ள வந்து நான் ஒரு செட் ஆஃப் டாஸ்க் எழுத போறேன். எங்க எழுத போறேன்னா அதுக்குள்ள இருக்கிற main.yaml ஃபைல எழுத போறேன். சரிங்களா? ஸோ எப்பவுமே மேக் ஷுர் தட் நீங்க எழுதும் போது இந்த ஆஷ் சிம்பிள் வராம பார்த்துக்கணும். இன்கேஸ் ஆஷ் சிம்பிள் வந்தா இட் இஸ் கோயிங் டு பி கமெண்டட், இட் இஸ் நாட் கோயிங் டு பி ரீட் பை த கம்பைலர். அது வந்து ஒரு டம்மி கூட மாறிடும். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா இங்க வந்து 3 டாஸ்க்கை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 டாஸ்க்ல எனக்கு 3 மாடியூல் இருக்கு, எம், சர்வீஸ் அண்ட் காப்பி மாடியூல். ஸோ இங்க நான் வந்துட்டு வெறும் என்னோட நான் பண்ண போற டாஸ்கை மட்டும் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்பேஸ் இஷ்யூஸை கொஞ்சம் சார்ட் பண்ணிட்டேன். ஃபைன். ஸோ இப்போ இருக்க டவுட் இருக்கா? ஆன்சிபிள் ரோல்னா என்ன, அது ஏன் கிரியேட் பண்றோம் அண்ட் அது எப்படி கிரியேட் பண்றோம்ட்டு? இப்ப வரைக்கும் நான் பண்ணதுல உங்களுக்கு டவுட் இருக்கா? அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து ஏதோ டவுன்லோட் பண்ணீங்களா? அதுக்கு என்ன கமெண்ட் கொடுத்தீங்க? எம் இன்ஸ்டால்
சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா. சரி. சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட வந்து ஒரு ரோல் இருக்கு. இப்போ இந்த ரோலை நான் எப்படி கால் பண்ண போறேன்னா, ஒரு பிளே புக் வழியா கால் பண்ண போறேன். ஓகே. சோ இப்போ நான் ஒரு ரோட் மேப் போடுறேன். நான் இப்போ எப்படி அந்த கால் பண்றேன். சோ லைக் நான் வந்து ஒரு பிளே புக் எழுத போறேன். அந்த பிளே புக்குக்கு நான் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் roll.yamlன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். சரியா? சோ இந்த பிளே புக்கை நம்ம வழக்கமா எப்படி கால் பண்ணுவோமோ அதே கமாண்டை கொடுத்து தான் கால் பண்ணுவோம். ansible -playbook -s trace.txt என்னோட roll.yaml. இந்த பிளே புக்குள்ள நான் ரோல்ஸ்னு ஒரு டேகை கொண்டு வர போறேன். அந்த ரோல்ஸ்க்குள்ள நான் என்னோட ரோலை கால் பண்ண போறேன். என்னோட ரோல்குள்ள இது ஒரு செக்ஷனா போய் பார்க்கும். கோட் இருக்கா. அப்போ டாஸ்க்ஸ்னு ஒரு செக்ஷனுக்குள்ள கோட் இருக்கும். டாஸ்க்குள்ள main.yamlன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதுக்குள்ள இருக்க கோடு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். So this is the road map that I'm going to show now. சரியா? So first I'm going to create the playbook. Okay. So post all. Next line என்னங்க கொடுக்கணும்? What would be my next line? Role. Roll-ஆ task-ஆ? Role. Task. Roll. இங்க என்னோட ரோல் நேம். ஓகே. எப்பவுமே நம்ம டாஸ்க் தான் கால் பண்ணுவோம். இப்போ நான் எதை கால் பண்றேன்? ரோல்னு கால் பண்றேன். இங்க என்கிட்ட இருக்கிற ரோலோட பேரை கொடுப்பேன். இப்போ என்கிட்ட மல்டிபிள் ரோல் இருக்குன்னா இந்த மாதிரி மல்டிபிளா கொடுப்போம். இப்போ என்கிட்ட ஒரு ரோல் தான் இருக்கு. சரியா? சோ இப்போ இது வந்து ஒரு பிளே புக் இல்லையா? இப்போ இந்த பிளே புக்கை நம்ம எப்படி கால் பண்ணுவோம்? ansible -playbook -i inventory file with my role name. So நான் பிளே புக் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பிளே புக்கை ரன் பண்ணா இது போயிட்டு ரோல்ஸை கால் பண்ணும். ரோல்ஸ்க்குள்ள நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன் இந்த ரோல்ஸ்க்குள்ள போகும். இந்த ரோல்குள்ள போயிட்டு ஃபோல்டர் பை ஃபோல்டரா போகும். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டுக்குள்ள போகும். டிஃபால்ட்டுக்குள்ள இந்த main.yaml ஏதாவது கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கும். இல்ல. ஹேண்டிலர்ஸ்க்குள்ள ஏதாவது கண்டென்ட் இருக்கா பார்க்கும். இல்ல. மெட்டா டேட்டாக்குள்ள இல்ல. டாஸ்க்குள்ள இல்ல. சாரி, டாஸ்க்குள்ள நம்ம கண்டென்ட்டா எழுதிருக்கோம். சோ அந்த கண்டென்ட் மட்டும் இப்போ எனக்கு இங்க எக்ஸிக்யூட் ஆகும். சோ புரியுதா how my roles will be executed னு? So see. Roles 7. ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட நான் உள்ள எழுதின டாஸ்க் மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. தெரியுதா? சோ இந்த டாஸ்க் எங்க இருந்து எக்ஸிக்யூட் ஆகுது பாருங்க. நான் கிரியேட் பண்ணலையே அந்த ரோல்குள்ள இருக்கிற டாஸ்க் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற திங்ஸ் மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. சோ இங்க வந்துட்டு அந்த index.html ஃபைல் இல்ல, அதனால இந்த எரர் வருது. லைக் if you created the file, like it will be working fine for you. சோ நம்ம நேத்து புதுசா மெஷின் கிரியேட் பண்ணலையா, அதனால நம்ம index.html ஃபைல் வச்சில்ல. சோ அதனால தான் அந்த லாஸ்ட் மாடியூல்ல ஒரு எரர். சோ இப்போ நான் திரும்ப ரன் பண்ணா சோ it will reiterate. சோ இப்போ நீங்க இத பிரவுசர்ல அவுட்புட்டையும் பார்க்கலாம். சோ லைக் நீங்க இத காப்பி பண்ணி ஹிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட index.html ஃபைல்ல என்ன கண்டென்ட் கொடுத்தீங்களோ அந்த கண்டென்ட் உங்களுக்கு வரும். நோ why? அந்த டாஸ்க் எழுதுனீங்க இல்லையா, அதுல வந்து அந்த காப்பி பண்ண சொன்னதுல வந்து நீங்க ஃபோல்டரை கரெக்டா கொடுக்கல. அந்த பிளே புக்ல டாஸ்க் பிளே புக் இருக்குல்ல, பாதி மட்டும் காப்பி பண்ணிருந்தீங்க. அப்படியா? ஆமா, நான் அப்பயே சொன்னேன். இன்டர்பிரேட் பண்ணேன்.
பண்ண வேணும். ஓகே, let's check it out. ஆமாங்க, வேற www HTML கரெக்டா இருக்கா? இப்போ திரும்ப இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இல்ல, நான் டாஸ்க் ஃபோல்டர்ல இருந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். டாஸ்க் ஃபோல்டருக்குள்ள ரன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால இட் இஸ் நாட் ஃபார்ம். ஸோ லைக் நான் வெளியே வந்து ரன் பண்ண உடனே இட் வில் ரீரன் ஃபார் மீ. ஓகே, புரியுதா? ஹவு லைக் ஐ அம் ரைட்டிங் த ரோல் அண்ட் லைக் நான் எப்படி ஃபோல்டரா நீங்க பண்ணலாம் ஐடியா கிடைக்குதா? ஸோ மேக்ஸிமம் லைக் நீங்க ஒரு எக்ஸப்ஷனலி ஒரு 100 டீம்ல இருந்து ஒரு 2 டீம் தான் ஆன்சிபிள் ரோல்ஸ்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க, இன்னைக்கு கூட ரோலை பத்தி தெரியுமா அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ ரோல் லூப் இதெல்லாமே கேட்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர். So now you got a fair, I hope you would have got a fair understanding on Ansible roles. Am I right? Yes. Okay. So like நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது playbook. Okay, because like playbook தான் உங்களோட ஃபவுண்டேஷன். So நாளைக்கு நீங்க போய் ஒர்க் பண்ண போறதால நீங்க playbookல தான் அதிகமா ஒர்க் பண்ணுவீங்க. சரியா? Fine. So the final concept that we are left out with is Ansible Vault. So Ansible Vault ன்றது வந்துட்டு like it is nothing but like it to encrypt the data. Encrypt the data. For example, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு playbook இருக்கு, அந்த playbook உள்ள sensitive information இருக்கு, ஒரு username password இருக்கு. So there is a vulnerable chances that it can be opened by someone and they can steal the username and password. So அந்த மாதிரி scenarioல you can keep our files encrypted. So இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா லைக் ஏதாவது ஒரு playbook எடுத்து அதை என்கிரிப்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ லைக் நான் என்ன பண்றேன், Ansible Vault என்கிரிப்ட் என்னோட பிளேபுக்கோட நேம். இப்போ எனக்கு என்ன பண்ணா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ண கேட்கும். ஸோ லைக் என்னோட பாஸ்வேர்டை செட் பண்றேன். ஸோ இட் வில் ஆஸ்க் ஒன்லி த பாஸ்வேர்ட், நாட் த யூசர் நேம் பேஸ். சரி, ஸோ இப்போ என்னோட பிளேபுக்கை நான் என்ன பண்ணிட்டேன், என்கிரிப்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்களேன், நான் என்ன பண்றேன், என்னோட பிளேபுக்கை ஓபன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னோட பிளேபுக் ஓபன் பண்ணி பார்த்தா என்கிரிப்டட் டேட்டா இருக்கு. ஸோ இந்த என்கிரிப்ஷன் மெக்கானிசம் நம்ம AES 256 அப்படின்ற ஒரு அல்காரிதம் இருக்கு. ஸோ தேர் ஆர் 2 ஃபேமஸ் அல்காரிதம்ஸ். ஒன் இஸ் AES, இன்னொன்று வந்து RSA. ஸோ ஒன்னு RSA, இன்னொன்னு AES. ஸோ இந்த ரெண்டு அல்காரிதம் யூஸ் பண்ணி உங்க AWSல PPK கிரியேட் பண்ணும்போது யூ வில் பி யூசிங் RSA. எங்க Ansible லைக் யூ வில் பி யூசிங் AES 256 அல்காரிதம். சரியா? இப்போ என்னோட பிளேபுக் வந்துட்டு யாராலும் ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நாளைக்கு நீங்க இந்த பிளேபுக்கை ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? எப்படி பண்ணலாம், என்கிரிப்டுக்கு பதில் வியூ கொடுக்கலாம். சோ இப்போ இது உங்ககிட்ட பாஸ்வேர்டு கேட்கும், admin 123. ஸோ பாஸ்வேர்டு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால இதுக்குள்ள வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போவுமே நீங்க ஒரு வியூ மோட்ல இருக்கீங்க, யூ cannot go and edit anything. சரியா? In case if you want to edit data, it is possible. அதுக்கு நீங்க editன்ற ஒரு கீவேர்டை கொடுக்கணும். என்னாச்சு இதுக்கு?
Ansible hyphen vault editor உங்களோட பிளேபுக்கோட பேர். ஸோ அகெயின் நீங்க உங்களோட பாஸ்வேர்டை கரெக்டா கொடுத்து அது பாஸ்வேர்டு அத்தன்டிகேஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களால இதை எடிட்டே பண்ண முடியும். யூ கேன் சி ரைட். ஸோ அப்போ பேசிக்கா ஆன்சிபிள் வால்ட்ன்றது என்னன்னா உங்களோட டேட்டா உங்களோட ஃபைல்ஸை நீங்க என்ட்ரி பண்றது. ஸோ இன்டர்வியூல கேட்பாங்க ஹவு டு யூ பாஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இன் த பிளே புக் ஆர் ஹவு டு யூ ஸ்டோர் த சீக்ரெட்ஸ் இன் த ஆன்சிபிள். ஸோ லைக் ஐ எம் யூசிங் ஆன்சிபிள் வால்ட் வித் தட் ஐ வில் பி என்கிரிப்டிங் மை டேட்டா. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். சரியா? ஸோ ஆன்சிபிள் வால்ட்ன்றது ஒரு சின்ன கான்செப்ட் தான், பட் இதோட மெக்கானிசம் உங்களுக்கு புரியணும். யூ ஆர் ஜஸ்ட் என்கிரிப்டிங் via the vault. ஓகே, ஸோ இப்போ லைக் லெட் மீ புட் யூ ஒன் சினாரியோ. இப்போ இந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணா என்னங்க ஆகும்? இதுக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குமா? ஓகே, அதர்ஸ் சரி எடிட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது நீங்க டீக்ரிப்ட் பண்ணணும். ஸோ லைக் யூசர் நேம் அதாவது பாஸ்வேர்டு கேட்க வைக்கணும். ஸோ எப்படி நீங்க கேட்க வைக்கலாம்னா இந்த டேகை பாஸ் பண்ணணும். ஆஸ்க் வால்ட் பாஸ் கொடுத்தாதான் அது உங்ககிட்ட பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்தாதான் உங்க பிளே புக்கே ரன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ லைக் ஹவு வி ஆர் செக்யூரிங் அவர் பிளே புக்ஸ் அண்ட் த டேட்டாஸ் இன்சைட் தட். என்ன கொடுத்தீங்க? சாரி, இல்ல என்ன கொடுத்தீங்க? லாஸ்ட் ஆஸ்க் வால்ட் பாஸ். சரியா? நீங்க ஒரு முறை அந்த கமெண்ட் மட்டும் காணுங்க. ஓகே. Fine. Cool. So any doubts still here? Clear. Yes. Fine. So with this like நம்ம வந்துட்டு Ansible வந்துட்டு officially like we are done with Ansible. Okay. Right. So like I would like to tell some of the interview questions. So one interview question என்ன வருதுன்னா இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளே புக் இருக்கு. இந்த பிளே புக்ல பாத்தீங்கன்னா டோட்டலா எனக்கு வந்துட்டு ஒரு 3 டாஸ்க் இருக்கு. ஸோ இப்போ இதுல எனக்கு பர்டிகுலரா ஏதாவது ஒரே ஒரு டாஸ்கை ரன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் ஒன் கீவேர்டு. அந்த கீவேர்டு என்னன்னா டேக்ஸ்ன்ற ஒரு கீவேர்டு. ஸோ வாட் எவர் ஐம் டீச்சிங் நவ், ஸோ இட் இஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஸோ இட் இஸ் நாட் பிலாங் டு யுவர் சிலபஸ். சரியா? ஸோ இந்த டேக்ஸ் கொடுத்துட்டு ரன் இட் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டேகை கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றேன்னு பாருங்களேன். Ansible hyphen playbook hyphen I slaves dot text tags. நான் கொடுத்த டேக்ஸ் பேர் என்ன? ரன் இட். நான் டேக்ஸ் கீழே ஒரு வேல்யூ கொடுத்தேன், அந்த வேல்யூவை நான் என்னோட கமெண்ட்ல பாஸ் பண்றேன். என்னோட பிளே புக்கை நான் ஸ்பெசிஃபை பண்ண மறந்துட்டேன். வெரி குட். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது பாருங்களேன் எனக்கு என்ன ஆகும்னு. என்கிட்ட எத்தனை டாஸ்க் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு டாஸ்க் நான் இங்க என்ன ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும், அந்த ரன் இட் எங்க கொடுத்துருக்கணும், அந்த டாஸ்க் மட்டும் எனக்கு ரன் ஆகிருக்கு. ஸோ நான் ஒரு பர்டிகுலர் டாஸ்கை டார்கெட் பண்ணி என்னால ரன் பண்ண முடியும். தெரியுதா? இப்போ என்கிட்ட இருக்கிற பிலோ இருக்கிற எந்த டாஸ்க்குமே ரன் ஆகல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா?
டாக்ஸ்க்கு மேல இருக்க டாஸ்க் தான் ரன் ஆகுமா? கீழே இது வந்து ஒரு டாஸ்க். வந்துட்டேன். அப்போ இந்த டாக்ஸ் எங்க கொடுத்திருக்கீங்க? இந்த எம் ரெபாசிட்டரிக்குள்ள தான் கொடுத்திருக்கீங்க. அப்போ இந்த எம் ரெபாசிட்டரி இந்த மாடியூல் மட்டும் ரன் ஆகும். ஓகே 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 ஓகே. இது மட்டும் தான் ரன் ஆகும் உங்களுக்கு. அதுக்கு கீழே இருக்க எதுவுமே ரன் ஆகாது. நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் இல்லையா, அது மட்டும் தான் இப்போ உங்களுக்கு ரன் ஆகும். சோ இப்போ இது இன்னொரு சினாரியோ நீங்க பார்க்கலாம். என்ன சினாரியோனா, இதை மட்டும் நீ எப்படி ஸ்கிப் பண்ணுவ? சோ கீழே இருக்கிறதெல்லாம் ரன் பண்ணணும்னு கேட்பாங்க. சோ இந்த சினாரியோ என்னன்னா, இது ரெண்டுமே ரன் ஆகணும், மேல இருக்கிறது உங்களுக்கு ரன் ஆகக்கூடாது. சோ இது பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், இட் இஸ் டூயபிள். ஹவு? யூ கேன் யூஸ் ஸ்கிப் டாக்ஸ். இப்ப பாருங்க, எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டாக் ஸ்கிப் ஆகி பேலன்ஸ் ரெண்டுமே எனக்கு ரன் ஆகும். தெரியுதா? என்னோட எம் ரெபாசிட்டரி இன்ஸ்டால் ஆகல, பட் அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு டாஸ்க்குமே எனக்கு ரன் ஆகி முடிச்சிருச்சு. Did you got my point? So this is one of the question. சரி, இங்க வந்துட்டு let's do one more thing. இப்போ நான் இங்க வந்துட்டு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சே இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறேன். இந்த கமாண்ட் கரெக்டா? HTTP கரெக்டா? இல்ல, தப்பு. சரி, இப்போ நான் உங்கள்ட்ட கேக்குறேன், இந்த பிளேபுக் ரன் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? இந்த பிளேபுக் ரன் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? எரர் வரும். எரர் வரும். சோ இப்போ எரர் வந்தா இந்த ஒரு பர்టిక్యులர் டாஸ்க் ரன் ஆகுமா? ஆகாது. சோ ஆன்சிபிள்ல நடுவுல எங்கேயாவது எரர் அடிச்சு நின்றா அது கீழே இருக்க எதுவுமே ரன் ஆகாது. லெட் மீ ஷோ யூ நவ. ஓகே, இப்போ இந்த பிளேபுக் ரன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் டன். செகண்ட் டாஸ்க் என்னோட HTTP எரர் அடிக்குது. ஓகே, அதுக்கு அடுத்த கீழே இருக்க டாஸ்க் எனக்கு ரன் ஆகல. தெரியுதா? அது கீழே நான் ஒரு டாஸ்க் எழுதிருந்தேன், அது எனக்கு ரன் ஆகல. வை? ஏன்னா மேலே எனக்கு இங்க எரர் அடிச்சிருச்சு. அப்போ இங்க எரர் அடிச்சா அதுக்கு கீழே இருக்க டாஸ்க் உங்களுக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் இக்னோர் தட் திங். யூ கேன் இக்னோர். எப்படி நீங்க அதை கொடுக்கலாம்? இக்னோர் எரர்ஸ். எஸ், இப்படி கொடுத்துட்டா இந்த பிளாக்ல உங்களுக்கு எரர் இருந்தாலும் அதுக்கு கீழே இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு கால் ஆகும். பாருங்க, I'm just rerunning. தெரியுதா? இந்த பிளாக்ல எரர் இருக்கு, பட் அதை இக்னோர் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற அப்ளிகேஷன் எனக்கு ரன் ஆகுது. அது கீழே இருக்க மாடியூல் எனக்கு ரன் ஆகுது. புரியுதா? So these are the things that I would like to highlight. One more thing என்னன்னா, லைக் நான் தியரிட்டிக்கலா வந்துட்டு சினாரியோ சொல்றேன். இக்னோர் எரர்ஸ், இக்னோர் ஹைஃபன் எரர்ஸ் கொடுக்கணுமா? ஆமாங்க. அண்டர்ஸ்கோர் எரர்ஸ். So one more scenario என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சிபிள் பிளே புக் எழுதும் போது நீங்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. யா, ஸோ ஏன்னா ஆன்சிபிள்ல வென்னு ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ நார்மலா நீங்க என்ன கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க உங்க காலேஜ் டேஸ்லயோ எங்கேயாவது? இஃப் இருக்கா? அப்போ இஃப் என்ன பண்ணும்? கண்டிஷனல் ட்ரூவா இருந்தா உள்ள வரும். கரெக்டா? அதே தான் இந்த வென்னும் பண்ணும். ஸோ நீங்க வந்து ஒரு கண்டிஷன்ல பாஸ் பண்ணலாம். இப்போ இந்த டாஸ்க், இப்போ என்னோட பிளே புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். when my OS family equal to dbn அப்ப மட்டும் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி I can able to restrict. இப்ப பாருங்களேன், இங்க வந்து ஒரு டாஸ்க் எழுதிருக்காங்க. அந்த டாஸ்க்ல இவங்க ஏதோ ஷட் டவுன் பண்றாங்க. ஸோ இங்க வென்ன்ற ஒரு கீவேர்டை போட்டிருக்காங்க. அப்போ வென் கீவேர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா OS family செக் பண்றாங்க. அப்போ OS family dbn இருந்தா மட்டும்தான் இந்த டாஸ்க் ரன் ஆகும், இல்லாட்டி ரன் ஆகாது. சரியா? ஸோ இதுவுமே உங்களோட இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் வென் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஆன்சிபிள பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, லைக் இன்னும் நான் அதிகமா கத்துக்கணும் அப்படின்னா
Jinja template ஒரு விஷயம் இருக்கு. So it is a way to pass the variables in Ansible. So அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு வாங்க. சரியா? So இதுவுமே வந்துட்டு ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். பட் இந்த மெக்கானிசம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். But if you want to have more knowledge, try this out. சரியா? Fine. One more thing, like இன்னும் ஒரே ஒரு கீவேர்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். I won't hold you much long. இப்போ என்கிட்ட வந்துட்டு 5 ஸ்லேவ் மெஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பர்டிகுலர்லி ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்றேன். அப்போ டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? 5 ஸ்லேவ் மெஷினும் டவுனா இருக்கும். கரெக்டா? 5 சர்வருமே டவுனா இருக்கும். அப்போ 5 சர்வருமே டவுனா இருந்தா என்னோட பிசினஸ்மே டவுன் ஆயிடுமா? வேற யாருமே இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாம போயிடுமா? கரெக்டா? சோ இப்போ நீங்க ஒரு விஷயத்தை டிப்ளாய் பண்றீங்க. So there are so many deployment strategy. Deployment strategy கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. தியரிட்டிக்கல் क्वेश्चन இது. So what are the deployment strategy use and what do you know அப்படின்னு சொல்லி. ப்ளூ கிரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அப்புறமா ரோலிங் அப்டேட். குபர்நெட்டிஸ் யூஸ் பண்ணா ரோலிங் அப்டேட் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. கேனரி டிப்ளாய்மெண்ட் இருக்கு. அதுக்கு அப்புறமா நீங்க AWSல இன் பிளேஸ்னு ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. So these are all various deployment strategy. இப்போ நீங்க இந்த ரோலிங் அப்டேட் மெக்கானிசமா இங்க உங்களோட ஆன்சிபிள்ல கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? ஃபர்ஸ்ட் ரோலிங் அப்டேட் என்னன்னா 1 by 1 பண்றது. 5 சர்வர் இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வர்ல டிப்ளாய்மெண்ட் பண்ணி முடிச்சு சக்சஸ் ஆனா செகண்ட் சர்வர். செகண்ட் சர்வர்ல சக்சஸ் ஆனா தேர்ட் சர்வர். சோ இந்த மாதிரி 1 by 1 பண்றது நம்ம ரோலிங் அப்டேட்னு சொல்லுவோம். சோ அப்ப அந்த ரோலிங் அப்டேட்டை நீங்க எப்படி பண்ணலனா உங்க ஹோஸ்ட் கீழ சீரியல்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி 2னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ ரெண்டு மிஷினா ஃபர்ஸ்ட் இந்த 2 மிஷின்ல டிப்ளாய்மெண்ட் நடக்கும். பேலன்ஸ் 3 மிஷின் லைவா இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த 2 மிஷின்ல டிப்ளாய்மெண்ட் நடக்கும். அதுக்கு அடுத்து இந்த ஒரே ஒரு மிஷின்ல டிப்ளாய்மெண்ட் நடக்கும். சோ அத நம்ம சீரியல் கீவேர்ட்னு சொல்றோம். சோ இத நீங்க உங்களோட ஆன்சிபிளோட எக்ஸாம்பிளே நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க அவங்க எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. சீரியல் 2ன்னு போட்டிருக்காங்க. which means உங்களோட மெஷின்ல ரெண்டு சர்வரா எக்ஸிக்யூட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் 2 சர்வர்ஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு அடுத்து 2 சர்வர்ல எக்ஸிக்யூட் ஆகும். சோ இந்த சீரியல்ல நீங்க பர்சன்டேஜ் வேல்யூவும் கொடுக்கலாம். 30% கொடுக்கலாம். சோ அப்போ உங்களுக்கு உங்க மெஷின்ல ஒரு 100 மெஷின் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 30 மெஷின்ஸ்ல ரன் ஆகும். 30% மெஷின்ஸ்ல ரன் ஆகும். இல்ல லைக் நீங்க நம்பர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ரன் பண்ணாலுமே பண்ணலாம். உங்களோட இன்வென்டரி ஃபைல்ல இருக்க ஆர்டர் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் மிஷின், 5th மிஷின் அண்ட் 10th மிஷின். சோ இந்த மாதிரி நீங்க டார்கெட் பண்ணியும் நீங்க ரன் பண்ணலாம். சோ this is one more thing that I would to suggest. I was about to tell you. சோ என்னென்ன சொல்லியிருக்கேன்? டாக்ஸ் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் எப்படி சொல்லியிருக்கேன், இக்னோர் எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், அண்ட் வென் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா சீரியல் கீவேர்டை பத்தி சொல்லியிருக்கேன். ஃபைன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் உங்களோட ஜிஞ்சா டெம்ப்ளேட்டும் என்னென்ன போய் பார்த்துக்கோங்க. ஸோ இஃப் யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட். பட் இப்போ வரைக்குமே நீங்க பார்த்தது உங்களோட ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு போதுமானது. So I'm done for the day and I'm done with Ansible. So if you have any questions or queries, you can ask. அந்த பிளேபுக்ஸ்லாம் அனுப்புறேன்னு சொன்னீங்களா? அதை மறக்காம அனுப்பலையா? நான் அனுப்பியிருப்பேனே. இல்லையே, இல்ல எனக்கு மட்டும் வரலையா? மீதி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. குரூப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. நீங்க எலைட் கிளவுடா? நீங்க எண்ட்லெஸ்ங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? பேர்லாம் நல்லா தாங்க இருக்கு. எங்க கோர்ஸ் நல்லா இல்லையா? அப்போ இல்ல பேரெல்லாம் பார்க்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய லெவல்ல திங்கிங் வருது. எப்பவுமே உங்களோட தாட்ஸ் ஹையா வைங்க. அப்பதாங்க வந்து நல்லா வர முடியும். சூப்பர். வேற யாருமே வந்து நமக்காக மார்க்கெட்டிங் பண்ண போறது கிடையாது. நம்மளே நம்மள மார்க்கெட்டிங் பண்ணி நான் எனக்கு தான் தெரியும், நான் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி
படிச்சா மட்டும்தான் லைக் we can able to நான் அனுப்பிட்டேங்க endless cloud. Okay, thanks. So guys, so வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? And like how about tomorrow? So like நாளைக்கு கிளாஸ் வைப்போமா இல்ல like after பொங்கல் like we'll get started with the new tool? It's up to you. Guys, உங்களை தான் கேக்குறேன். உங்கள் முடிஞ்சே வைக்கலாம் சார். ப்ரோ ஆஃப்டர் பொங்கல் வச்சுக்கலாம். ஆஃப்டர் பொங்கல் வச்சுக்கலாம். சோ எல்லாருக்கும் ஓகேவா? Yeah, done. Fine. Okay, so I'll go the majority. Cheering guys. So have a good day. So advance Pongal wishes. Thank you. Have fun. Thank you. See you all. Bye bye. Bye. Bye.